சென்னையில் 43 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மூட்டை மூட்டையாக பிடிபட்டுள்ளன. தியாகராய நகரில் உள்ள பிரபல நகைக்கடையின் உரிமையாளருக்கு அதில் தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை கோடம்பாக்கம் ஜக்ரியா காலனியில் காவல் சீருடை விற்கும் இந்த கடை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. தண்டபாணி என்பவருக்கு சொந்தமான இந்த கடையில் பழைய ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. துணை ஆணையர் சரவணன் தலைமையில் தனிப்படையினர் அங்கு ஆய்வு செய்தனர். சாக்கு மூட்டைகளிலும் அட்டை பெட்டிகளிலும் கட்டுக்கட்டாக பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் சிக்கின. பறிமுதல் செய்த ரூபாய் நோட்டுகளை காவல்துறையினர் மதிப்பீடு செய்ததில் 43 கோடி ரூபாய் இருந்தது தெரியவந்தது. அவற்றை ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். சட்டத்திற்கு புறம்பாக கமிஷன் அடிப்படையில் பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்ற தியாகராய நகரைச் சேர்ந்த பிரபல நகைக்கடை உரிமையாளர் முயன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக் கொடுப்பது யார், பணத்தை அங்கே கொண்டு சென்றது யார், பணத்தை யார் எடுத்துச் செல்வார்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் கடை உரிமையாளர் தண்டபாணியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணி.